हसरत है हमारी बाबा कर दो वो पूरी आके, मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके, मिल जाओ प्यारे बाबा हम बच्चों से आके। अपने खजाने तो जानते हो ना। நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் அறிவீர்கள், அப்படித்தானே? இந்த நேரம் என்ற உங்கள் பொக்கிஷத்தை பற்றி, அதாவது இந்த சங்கமயுகம் எவ்வளவு மேன்மையான நேரம் என்பதை நீங்க அறிவீர்கள். இந்த நேரத்துல நீங்கள் என்னென்ன பேறுகளை தந்தையிடமிருந்து எடுக்க விரும்புறீங்களோ அவற்றை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் எல்லா உரிமைகளையும் கொண்டிருப்பவர்கள். நீங்க அவற்றை எடுக்கிறீங்க, அப்படித்தானே? உங்களுடைய சகல உரிமைகளையும் நீங்க பெற்றிருக்கிறீர்களா அல்லது இல்லையா? உங்களுடைய மேன்மையான எண்ணங்கள் மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும். நேரமும் மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகும். உங்கள் எண்ணங்கள் மேன்மையான பொக்கிஷங்கள் ஆகும். சகல பொக்கிஷங்களாலும் சகல சக்திகள் என்பவை மகத்தானவை ஆகும். ஒவ்வொரு ஞான ரத்தினமும் மிக பெரிய பொக்கிஷம் ஆகும். ஒவ்வொரு தெய்வீக குணமும் மிக பெரிய பொக்கிஷம் ஆகும். உங்களுடைய மக்களும் ஒவ்வொரு கணமும் உங்களுடன் நினைவுடன் தாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் தகுதி வாய்ந்தது என நம்புகிறார்கள். ஆகையால் உங்கள் அனைவரின் மூச்சும் கூட தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும், வீணானதாக இல்லாதிருக்க வேண்டும். நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சிலும் வெற்றிகரமான உரிமை அமர்ந்திருக்கின்றது. எவ்வாறாயினும் அந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் பாப்ததா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சமமாகவே வழங்கியுள்ளார். இவற்றை சமமாக நீங்கள் அடைவதற்காக வழிமுறைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாப்ததா ஒருவருக்கு ஒரு மடங்கையும் சமமாக பாபா உங்க எல்லோருக்கும் நீங்கள் அடைவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாப்ததா ஒருவருக்கு ஒரு மடங்கையும் இன்னொருவருக்கு 10 மடங்கையும் ஏனையோருக்கு 100 மடங்கையும் கொடுக்கிறது இல்ல. அருள் பவர் அனைத்து பொக்கிஷங்களையும் நீங்கள் பிராமணர்களாகிய உடனேயே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சமமாகவே வழங்குகிறார். எவ்வாறாயினும் இந்த பொக்கிஷங்களை எவ்வாறு அதிகரித்துக் கொள்ளலாம் என்பது அல்லது வீணாக்குவதும் உங்களிலேயே தங்கியுள்ளது. நாள் முழுவதும் நீங்கள் எந்த அளவுக்கு சேமித்திருக்கின்றீங்க என்பதையும் எந்த அளவுக்கு வீணாக்குறீங்க என்பதையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இதனை நீங்கள் சோதிக்கிறீர்களா? நீங்கள் நிச்சயமாக இதனை சோதிக்க வேண்டும். ஏனெனில் இவை ஒரு பிறவிக்கானது மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு பிறவிக்கும் ஆகும். இது ஒரு பிறவிக்கானது மட்டுமல்ல, ஆனால் இது ஒவ்வொரு பிறவிக்கானது ஆக நீங்க பல பிறவிக்காக சேர்த்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது என்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் அறிவீர்களா?
அது மிக இலகுவானதாகும். தொடர்ந்து பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டு செல்லுங்கள். रसीली तान की ये डोर आपकी और ही खींचे, आपकी ओर ही खींचे, रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में, रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में. Om Shanti. ஓம் சாந்தி. Become full of the treasure of happiness. Have the fortune of happiness. மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவராகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். Constantly continue மகிழ்ச்சியாகவும் to dance புன்சிரிப்பு and நடனம் sing. இருங்கள். தொடர்ந்து Experience ஆடுங்கள், your state பாடுங்கள். of final form, உங்கள் இறுதி ரூபத்தின் and you will ஸ்திதியின் constantly அனுபவம் continue to செய்யுங்கள். dance நீங்கள் in தொடர்ந்து happiness மகிழ்ச்சியில் நடனம் and ஆடுவீர்கள். continue to sing தந்தையின் the மகிழ்ச்சியை Father's praise. தொடர்ந்து பாடுவீர்கள். Continue to உங்களை dance in பார்த்ததும் மற்றவர்களின் self-happiness மனமும் மகிழ்ச்சியில் that ஆடத் soon தொடங்கும் the அளவுக்கு minds of others மகிழ்ச்சியில் will தொடர்ந்து surely learn to நடனம் dance ஆடுங்கள். in happiness. ஒருவர் When seeing ஸ்தூலமாக someone நடனம் dance ஆடுவதை physically, பார்க்கும்போது others will மற்றவர்களும் feel the நடனம் ஆடுவதில் enthusiasm to ஆர்வம் dance. காட்டுவார்கள். அதே In the முறையில் same way, தொடர்ந்து ஆடுங்கள், constantly continue to பாடுங்கள். dance and sing. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Welcome, சாந்தி. Avyakta Parivar. அவ்வியக்த Today's பரிவாருக்கு உங்கள் invitation. அனைவரையும் Become வரவழைக்கின்றோம். full இன்றைய of the திகதி treasure of 13 happiness 13 and மே the fortune 13 of happiness மகிழ்ச்சியின் unconditionally பொக்கிஷத்தால் continue. நிறைந்தவராகுங்கள். Today's topic. மகிழ்ச்சியின் பாக்கியத்தை Constantly கொண்டிருங்கள். continue to மகிழ்ச்சியாகவும் dance and sing. புன்சிரிப்புடனும் இருங்கள். Now we will இன்றைய listen to தலைப்பு Bhagavad Gita. தொடர்ந்தும் ஆடுங்கள், பாடுங்கள். Om Shanti. ஓம் சாந்தி. Happy and fortunate and full night. சந்தோஷமான, Children, பாக்கியசாலியான, because we are masters நிரம்பி of வழிகின்ற அவர்களாக இருக்கின்றோம். பாபாவுடைய Baba wants குழந்தைகள் children நாங்கள் to become எப்போதுமே full of நிரம்பியவர்களாக இருப்போம். பாபாட குழந்தைகள் So I feel மாயாவை we have வென்றவர்கள். become viceless. We are becoming நாங்கள் all விகாரங்களற்றவர்கள். that Maya நாங்கள் is எல்லா also. தெய்வீக குணத்தாலே It feels நிரம்பியிருக்கிறோம். like we should say நாங்கள் wasted thoughts. சில நேரத்துல வீணான எண்ணங்கள் வரும்போது When vices have gone, but certain weaknesses. அங்கே விகாரங்கள் போயிருக்கும். ஆனா It சில could be very subtle, குறிப்பிட்ட compulsion, it could be குறிப்பிட்ட innocence, it could be some வீக்னஸ் desire. பலவீனங்கள் இருக்கும். அது Curiosity சில also நேரத்துல and பொறாமை இருக்கும், also சில நேரத்துல வெறுப்புகள் இருக்கும். சில self-hatred. எங்களுக்கு Few ஏதா few
வீணான எண்ணங்கள் கூட இருக்கக்கூடாது. ஏதாவது சூழ்நிலை ஏற்படும் போது எங்களுடைய சிறிய சில ஆஹ் கொஞ்சம் மாதமானா சில நேரத்துல எங்களுக்கு வீணான எண்ணம் வரும்போது நாங்கள் கட்டாயமாக நாங்கள் வந்து சிரித்தபடி இருக்க வேணும். நாங்கள் எங்களுடைய தைரியத்தை ஏனென்றா தைரியம் இல்லாம இருக்கிறது. அதனால வந்து சக்திசாலியாக நாங்க மெயின்டைன் பண்ணணும். மற்றது நாங்கள் எந்த அளவுக்கு நினைவுல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க வந்து தீதி சொல்றா அவ இந்தியாவுக்கு போய் இருந்தப்போ திருப்பி வந்த இந்தியாவுக்கு போனா திருப்பி வந்து எவ்வளவுக்கு நாங்கள் அந்த ஃப்ளைட்லயும் போயிட்டு வந்தோம். ஆனா நாங்க வந்து அது வந்து உடம்பு வந்து ஜம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா வந்து அப்ப நாங்க வந்து என்னத்தை நாங்க மெயின்டைன் பண்ண வேணும்? பாபாவனுடைய நினைவு எல்லாமும் ஓகேயா இருக்குதா? ஆனா வந்து அப்போது மேலும் இப்படி எங்களுடைய அது வந்து 1 ஹவருக்கு எங்களுக்கு கஷ்டம் ஆக இருந்தாலும் கூட இல்ல சாரி என்ன ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் ஏற்பட்டாலும் கூட நாங்கள் வந்து அந்த நேரத்துல கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய எண்ணத்துல பலவீனமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படி எண்ணங்கள் ஏற்படும் போது மாயா வந்தா என்ன எங்களுடைய எதிர்காலத்துல நடக்கும் என்று சொன்னா அப்படி என்று நினைக்கிறது கூட அது ஒரு மாயா இல்லையா? எங்களுக்கு ஒரு பயம் வாரது என்ன எங்களுக்கு நடக்கும் என்று நினைக்கிறது, அது அப்படியெல்லாம் நினைக்கிறது வந்து மாயா. ஆகவே நாங்க வந்து பாபாட குழந்தை நாங்க நினைவுல வச்சிருக்க வேணும். நாங்கள் வந்து மிகவும் சக்திசாலியான எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேணும். சாதகமான எண்ணங்களை வச்சு கொள்ள வேணும். பாபாவை நினைவு செய்ய வேணும். சிவபாபாவை நினைவு செய்ய வேணும். வேற யாரையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு மனிதர்களையும் நாங்கள் எதையும் சிந்திக்க கூடாது. ஆகவே நாங்கள் வீணான எண்ணத்தை கூட நாங்கள் பலவீன எண்ணத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்று கூட அப்ப நாங்கள் முழுமையான ஞானத்துல இருக்கும் போது அந்த ஞானத்துல முழுமையாக எங்களுடைய எண்ணங்கள் கூட ஞானம் நிரம்பியதாக இருக்கும். அதனா என்ன பாபா எங்களுக்கு கூறுகிற அழகான இந்த எண்ணங்களை பாபா எங்களுக்கு எப்படி என்னென்று பாபா கூறுகிறார் இல்லையா? ஆகவே அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாக்குள்ள எங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு சவால்கள் வந்தாலும் கூட எங்களுடைய வார்த்தைகள் சக்திசாலியாக இருக்க வேணும். அதை அப்படி காணக்கூடியதாக நாங்கள் இருக்க வேணும். நாங்கள் வந்து உங்களால ஹரே கிருஷ்ணாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அவங்க வந்து பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்க எப்போதுமே உற்சாகத்தோடு சிரித்த முகத்தோடு இருப்பாங்க இல்லையா? பாபா கூறுகிறார், நீங்கள் உங்களுடைய உங்கள் இறுதி ரூபத்தை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியில் நடனம் ஆடுவீங்க. தந்தையின் மகிமையை தொடர்ந்து பாடுங்க. தந்தையின் மகிமையை தொடர்ந்து பாடுங்க. உங்களை பார்த்து மற்றவர்களின் மனமும் மகிழ்ச்சியில் ஆடத் தொடங்கும் அளவுக்கு மகிழ்ச்சியில் தொடர்ந்து நடனம் ஆடுங்கள். ஒருவர் ஸ்தூலமாக நடனம் ஆடுவதை பார்க்கும் போது மற்றவர்களும் நடனம் ஆடுவதில் ஆர்வம் காட்டுவாங்க. அதே முறையில் தொடர்ந்தும் பாபா கூறுகிறார், அதே முறையில தொடர்ந்தும் ஆடுங்கள், பாடுங்கள். நாளைக்கு
ஒரு ஒரு நோக்கம் That I will வச்சுக்கொள்ளுங்க. crave that stage of fullness. நான் Where முழுமையாக you இருக்கிற are அந்த ஸ்திதியில beautiful, இருக்க வேணும். loveful, நான் ஞானத்துல நிரம்பியிருக்க வேணும், அமைதியில நிரம்பியிருக்க வேணும், blissful. அன்பில நிரம்பியிருக்க This is வேணும், பேரின்பத்துல நிரம்பியிருக்கணும். அந்த அந்த upon முழுமையில இருக்க வேணும். and see how you feel. அந்த எல்லா தகுதிகளையும் வைத்துக் கொள்ள வேணும். Please அதுக்கு பிறகு play பாருங்கோ with உங்களுடைய உணர்வுகளை எப்படி singing நீங்கள் and உணரக்கூடிய singing. மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று பாருங்கோ. நீங்கள் பாடிக்கொண்டே Don't இருப்பீங்க. do that பாட்டு at work. பாடுவது போல பாடிக்கொண்டே Dance இருப்பீங்க. at work. நீங்க வேலை செய்யும் போது வேலை Because இடத்துல in a very, டான்ஸ் very ஆடுறது பாடுறது அது சரியான முறையண்டு இல்ல. ஆனால் அது சூட்சுமமாக உள்முகமாக நீங்க சூட்சுமமான வழியில முறையில நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கோ சூட்சுமமாக உங்களுடைய மனதுல. ஆனா நீங்க பாபா வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய தெய்வீக குடும்பத்தோட இருக்கும் போது லாஸ்ட் நைட் மதர்ஸ் டேக்கு எல்லோருமே நேற்றிரவு டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடினோம். அது எல்லோருமே சந்தோஷமாக இருந்தார்கள். அப்ப நாங்கள் அந்த அந்த அனுபவத்துல முழுமையாக இருக்க வேணும். பாட்டு பாடி நடனம் ஆடுறதுல. ஓம் சாந்தி. Om Shanti Vadiben. You are always laughing, singing. வடிவன் always சிரித்து கொண்டபடி இருப்ப. ஆரம்ப காலத்துல உங்களுடைய கதையை எல்லோரும் டான்ஸ் பண்ணுவாங்க, டான்ஸ்ல போறது, டான்ஸ் ஆடுறது. நீங்கள் ஏர்லியா சொன்னீங்க அப்படி வீட்டுல கூட சர்வர் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க ஆஃபரிங் பண்ணினப்போ லஞ்ச் டைம் இல்ல மதர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னீங்க. இப்படி யாராவது இப்படி பார்த்திருக்கீங்களா? அது சரியானதுன்னு அதாவது சீரியஸான நேரத்துல டான்ஸ் ஆடி இருக்கிறீங்களா? அந்த அதாவது மிகவும் கஷ்டப்பட்ட நேரத்துல இருந்து தீவிரமான ஏதாவது அந்த கஷ்டமான காலத்துல ஆரம்ப காலத்துல அப்படி நடனம் மாறி இருக்கிறது. அப்ப அது நடனம் ஆடி அவைகளோட ஒப்பிட்டு கேக்கல. அது நேற்று நடனம் ஆடினது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி நாங்கள் லேபரிங்கா இருக்கிறது, போராடுறது, கஷ்டமா இருக்கிறது, அப்படி இருக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனா நாங்கள் இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்த பிறகு எங்களுடைய கஷ்டங்கள் தீருகிறது. ஏதாவது பல வகைப்பட்டான மக்கள் வரும்போது ஏதாவது சூழ்நிலையில எந்த விதமா ஏதோ ஒரு சூழ்நிலையில வரும்போது அவங்கள நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம். அதுதான் நாங்கள் அவர்கள் செட்டில் பண்றதுக்கு அதை மாற்றமடையக்கூடியதாக இருக்கிறது. பாபா அவங்களோட சுமைகளை குறைக்கிறார், சுமைகளை இல்லாமாக்குறார். அப்ப அப்படி சுமைகளை குறைக்கும் போது நாங்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறோம். பாபா கூறுகிறார் அது சரியானது. பாபா கூறுகிறார் அது சரியானது என்று. அந்த விழிப்புணர்வுல இருக்கும் போது ராமாவில ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கும் போது நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உடல்ல இருந்து பல விடயங்களை செய்யும் போது நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஏதாவது ஒன்று சொன்னால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சந்தோஷத்தை உருவாக்குறோம். எங்களை சுத்தி ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் நினைவு செய்கின்றோம். இந்த நேரத்துல ஒரு டாக்டர் எனக்கு சொன்னார்,
நான் வந்து ப்ரே நான் ப்ரே பண்றேன். எனக்கு வந்து ஆம், என்று சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னாராம், அவர் அந்த அன்புல நாங்கள் வந்து உணரக்கூடியதாக இருக்குது. மற்றது வந்து நீங்கள் ஒரு சேவை செய்யக்குள்ள நீங்க வந்து சந்தோஷத்தை அடைகிறீங்க. அந்த சேவை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகின்றது. நீங்கள் அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. நானும் சந்தோஷத்தை உணரக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்து நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று டெய்லி கூறுகிறார். எல்லா பேரும் வரும்போது நிறைய பேர் வரும்போது டாக்டரும் வந்து சந்தோஷம் அடைந்தார். டாக்டர் வந்து பெருமைப்பட்டாராம். பூமி பெண் சொல்லும்போது இது மிகவும் அந்த கிளீனா வச்சிருக்கீங்க அப்படி என்றெல்லாம் சொன்னாங்களாம். இன்னொரு டாக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பூமி பெண்ணிட்டு சொல்லும் போது பிறகு டிடிஏ கொண்டு வர சொல்ல அவங்க கேட்டாங்களா எப்படி நீங்கள் சந்தோஷமான மனதோட இருக்கீங்க என்ன அதண்டு இன்டர்வியூ பண்ணினாங்களாம் டாக்டர் ஒரு ஆள் டிடிய ஹாப்பி மைண்டா அப்படி இருக்கீங்கன்னு சொல்ல அப்ப மற்றவைய சந்தோஷமா இருக்க நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு கூறுறார். நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஞாபகார்த்தங்களை கொண்டு வரும்போது நீங்கள் இயல்பாகவே உங்களை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் என்று சொல்லி கூறுகிறாரு. ஆனா சிலர் வந்து ஒரு பிளானிங்ல பயப்படும் போது அவங்களோட கருத்து வந்து அது உடனே அவங்க வரும்போது தெரியுது. அது சில மிகவும் முழுமையாக வித்தியாசமாக இருக்கும். 45 நிமிடம் என்ன எப்படி என்று சொல்லி நாங்கள் அவைகளோடு கழிக்கும் போது எங்களுக்கு அது புரியும். சரியான விதமாக அதை இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியான விதத்துல காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணன அண்ட் சொல்லும் போது நீங்க வந்து உங்களுடைய விஷன் பிரதர் சோல் ஆத்மாவாக நீங்கள் கதைத்த நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நேற்று நீங்கள் கதைத்தது எப்படி அந்த நேற்று வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணினீங்க எப்படி பேர்டுன்னு எல்லாம் போனது அப்படின்னு சொல்லி அது எப்படி நீங்கள் அதை ப்ரொமிஸ் பண்ணினீங்க. இது வந்து சாதகமானதா நாங்கள் துக்கமாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் சொல்றது. இதுல இருந்து எப்படி நாங்கள் அந்த சோல் வேர்ல்டுல இருந்து நாங்கள் எப்படி இத என்ன மாதிரி நாங்கள் இந்த இதுக்கு வாரது அந்த உணர்வுக்கு வாரது. நாங்கள் வந்து புக் கொண்டு போயிருக்க சாரி அந்த உணர்வுகளை நாங்கள் வந்து எடுத்து செல்லுகிறோம். அந்த சக்திகளை கொண்டு எங்க இருந்தாலும் அந்த சக்தி எங்களுடன் இருக்கிறது. எங்களுடன் சந்தோஷம் இருக்கிறது. நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்களை கட்டாயமாக அந்த கேள்விகளை கேட்கும் போது எங்களுடைய உணர்வுகள் ஆமாம் என்று சொல்லுங்க. எங்களுடைய வந்து அந்த நாங்கள் வந்து முறையீடுகள் கொண்டு போறது எங்க அப்ப ஆத்ம உணர்வுக்கா இல்ல. அது வந்து சட்டல் ரீஜனில தான் நாங்கள் எல்லா கம்யூனிகேஷன்களையும் வைத்துக் கொள்றோம். தொடர்பாடல்களையும் சூட்சும லோகத்துல தான் நாங்கள் தொடர்கிறோம். இந்த எல்லா தொடர்பாடல்களும் எங்களுடைய கதைக்கிறது அவரோட பாபாவோட கதைக்கிறது எல்லாமே அந்த சூட்சுமமான ரூபத்துல தான் நாங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இது மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆனதாக இருக்கிறது. எப்படி பாபா இந்த மொழியை
மொழி பேசுகிறது என்று சொல்லி நாங்கள் வந்து பேபிஸோட கதைக்கும் போது குழந்தைகளோட கதைக்கும் போது சரி அது வந்து மிக சரியாக அது இல்லாட்டிலும் கூட அவங்க திங்க் பண்றது இல்லாட்டியும் பாபா சொல்ற அந்த உங்களுடைய பாரங்களை இங்க தந்து விடுங்கோ அப்படின்ட்டு பாரங்களை சுமைகளை கொடுத்து விடுங்கோ என்று என்ன நேற்று கூறினார் என்று சொன்னா உண்மையில பாபா என்ன சொல்லுறார் என்று சொன்னா அவர் உங்களுடைய சொந்த பேர்டன் சுமைகளை முடித்து விடுங்கோ என்று. எவ்வளவு சுமைகளை நான் எடுக்கிறேன் ஒவ்வொன்றிலையும் இருந்து என்றதை பொறுத்து இருக்கிறது, அதன் அடிப்படையில இருக்கிறது. அத்தோடு நீங்கள் வந்து எவ்வளவுக்கு பாபாட்ட அதை அர்ப்பணிக்கிறீங்க உங்களோட சுமைகளை. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த முறை காம்ப்ளிகேட்டட் பண்ற சூழ்நிலை வந்தாலும் உடனே இத உங்களுடைய குழந்தைகளையும் இது உங்களுடைய குழந்தைகள் இதை நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளுங்க என்று டிடி கூறுவாங்களாம். இது சுமை வரும் போது ஏதாவது நடக்கும் போது பாபா விட்ட அந்த பாரம் எல்லாம் கொடுத்து விடுவார் என்று கூறுகிறார். இது வந்து என்னுடைய பணி இல்லை, இது உங்களுடைய பணி, இது நீங்க தான் பொறுப்பு என்று சொல்லி நான் இதை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் இதை எடுக்கிறது இல்லை இப்படி என்று சொல்லி டிடி சொல்லுவா. ஆனா நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேணும். இந்த நேரத்துல இந்த ரோல் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது, நாங்கள் எவ்வளவு இதை கேட்கும் போது எவ்வளவு இஷ்யூ வருது, இது நடக்கும் போது இப்படி ரெண்டு விதமாக நடக்கிறது. ஒன்று வந்து நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறோம், ஒன்று பகிர்ந்து அந்த சூழ்நிலையை பேக்ரவுண்ட்ல இருந்து நாங்கள் அதன் அடிப்படையில அந்த உணர்வுகளை எல்லோருடையும் பகிர்ந்து கொள்கிறோம். நான் சொல்லுறேன் என்னத்த சொல்றேன்டா, என்ன நடத்தை, என்ன வேர்ச்சூஸ், குணங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறேன். அதை எவ்வாறு நான் கையாளுகின்றேன் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னால அந்த பேர்டனை எடுத்துக்கொள்ள முடியாது, சுமைகளை எடுக்க முடியாது. அத கருத்து நான் வந்து 10 வருஷமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் என்று சொல்லி கதைகளை சொன்னாலும் கூட நாங்கள் 10 டிஃபரண்ட் வேர்ஷன் சொல்லுவோம். 10 விதமான வித்தியாசமான வார்த்தைகளை அப்படி சொல்லுவோம். இப்படி இந்த எல்லா சுமைகளையும் நாங்க ஆரம்பத்திலிருந்தே பாபா விட்ட கொடுத்து விட வேணும். இது வந்து ஒரு பெரிய ஒரு பாகம். எப்படி நீங்க இதை பற்றி சிந்திக்கிறீங்க என்று சொன்னா இது ஒரு பெரிய ஒரு பாகம். அந்த சக்தியில வந்து நம்பிக்கையும் உண்மையும் இருக்கும் போது நாங்கள் வந்து ஆத்மா நீங்கள் இத டீல் பண்றீங்க வந்து இது உங்களுடைய குழந்தைகள், இது உங்களுடைய சூழ்நிலைகள். நீங்கள் வந்து அமைதியாகவும் உண்மையாகவும் அப்படியே என்று சொல்லி கொடுத்து விடுறீங்க. டிடிஜி வந்து இப்படியே கொடுத்து விடுறீங்க. ஒன்று வந்து உங்களுடைய மனதின் சக்தி, யோகா சக்தி, மனதின் யோகா சக்தி. இதை நீங்கள் எடுக்கிறது இல்லை, ஆனால் உங்களுடைய யோக சக்தி, உங்களுடைய அந்த யோக சக்தியின் மூலம் நீங்கள் அனுப்புறீங்க. அந்த அப்படி வேர்டனோட வரக்களை கொடுக்குறீங்க. இது வந்து பல வித்தியாசமான முறையில இருக்குது. நீங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. சிலர் சந்தோஷப்படுவாங்க, சிலர் வந்து அவ்வாறு இருக்க மாட்டாங்க. இது இப்படி முடியாது.
உங்களுக்கு எல்லாத்தையும் பாபாட்ட நீங்க கொடுத்து விட்டு பிறகு நீங்கள் யோகாவும் பண்ண வேண்டி இருக்கும். இது சில நேரத்துல கஷ்டமா இருக்கும். சிலர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்களுடைய கதைகளை சொல்லி கொண்டிருப்பாங்களாம், நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன், அவங்க என்னத்தை சொன்னீங்களோ அதை செய்யறேன்னு உறுதி அளிப்பாங்க. அது மற்ற பர்சன் என்ன சொன்னாங்களோ அதை கேட்பாங்க. மற்றவங்க கதைகள் இருக்கும். அப்போ இப்படி ஒவ்வொருத்தர் கதையை மாறி மாறி சொல்லும் போது அப்ப எங்களுக்கு அந்த சூழ்நிலையோட டீல் பண்ண வேண்டி இருக்கும். ஒன்று வந்து கதைகள் வந்து அந்த வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் நேரடியாக கதை சொல்பவர்களோட நாங்கள் கையாள வேண்டும். இன்னொரு ஆள் வந்து ஒரு கதையை சொல்லுபவராக இருப்பார். அதுல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேணும். குர்சார் தாதி, உங்களுக்கு இப்படி இருக்கா, இல்லாட்டி இப்படி நீங்கள் இப்படி சொன்னீங்களா? 2 பேர் இப்படி கதை சொல்லும் போது அவன் இந்த கதையில கூறும் போது உங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் போது அதன் அனுபவம் என்ன மாதிரியாண்டு கேக்குறாங்க. அதுதான் டிடி கூறுறாங்க, 2 பேர கதையையும் நாங்கள் கேட்க வேணும். ரெண்டு பேர், ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஆளை பற்றி, இன்னொரு ஆள் வந்து தெளிவாக வார்த்தை முறையில கதை சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையும் அவங்களுடைய உண்மையுண்ட ஃபீலிங் ஆனது தெரியும். எப்படி இருந்தாலும் ஒவ்வொருடைய சம்ஸ்காரங்களும் பழமையானது. அது வந்து பெருசா தான் போகுது. ஒருபோதுமே அது முடிகிறது இல்லை. இந்த அவங்களுடைய சொந்த சம்ஸ்காரங்களாக இருக்கும். அந்த கதையில சொல்லப்படுறது எல்லாம் அவங்களோட சம்ஸ்காரங்களின் அடிப்படையில இருக்கும். அதை தீர்வு காண்பது நல்ல வழி. தீர்வின்ற வழியில போறதுதான் நல்ல வழி. கேள்வி ஒரு ஆள் கேட்டாரா, கடந்த காலம் என்ன, அந்த அர்ப்பணிப்பின் படியில என்னத்த அந்த ஆத்மா பயிற்சியில இட்டாரோ. ஏனென்றா சில நேரத்துல அவங்க வந்து ஓகேயா இருந்தாங்களாம். ஆனா சில சூழ்நிலை ஏற்படும் போது சில அவங்களுடைய அந்த நடத்தைகள் வந்து சில நேரத்துல அமைதியாக இருந்தாங்களாம். ஆனா சில நேரத்துல அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய முரண்பாடாக செயல்படக்கூடியதாக இருந்ததாம் நடத்தையில. அப்படி இருக்கல அவங்களுடைய அர்ப்பணம் வந்து என்ன மாதிரி, அப்ப இதை எப்படி விட்ரோவா பண்றது அல்லது இதை முழுமை அடைகிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்கள் கம்ப்ளீட்டா அந்த வழியில முடிக்க வேணும். டிடி சொல்றாங்க அதை முடிக்க வேணும். அது வந்து எரிக்க வேணும். யோகா சக்தி மூலம்தான் பாபாட்ட சொல்லி யோகா சக்தி மூலமா எரிக்க வேணும். இதுல தெளிவான சூழ்நிலை இருக்க வேணும். நாங்கள் வந்து அமைதியாக இருக்க முடிவு அவங்களுக்கு உதவி செய்ய வேணும். அமைதியாக இருக்க வேணும். நாங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதன் தீர்வை கொண்டு வர வேணும். நாங்கள் வந்து மிகவும் இலகுவாக இருக்க வேணும். ஒவ்வொருத்தருக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். யோக சக்தி மூலமாக இருந்து இறைவண்ட பாபாட நினைவுல இருந்து அதை அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் வந்து முழுமையாக
முழுமையாக இருக்க வேணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, நடத்திகள் இருந்தாலும் கூட, நாங்கள் முழுமையாக முழுமையான காரணத்தோட இருந்து ஆத்மாவை மாற்றமடையக்கூடியதாக இருக்க வேணும். ஆத்மாவுக்கு சக்தி இருந்து அவைங்களுக்கு அதை அதிகரித்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை அவ்வாறு பயனுள்ளதாக இருக்க யூஸ் பண்ண வேணும். இது சரியான விதம்தான். நேற்றும் நீங்கள் அவ்வாறு கூறினீங்கள். திரும்ப திரும்ப இதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேணும். முழுமையாக முடிக்க வேணும். அந்த பாகம் முடித்த பிறகு நீங்கள் திரும்பவும் யோகா பண்ண வேணும். நாங்கள் திரும்பவும் போக வேணும். ஒன்று நாங்கள் இரண்டாவது சுய மரியாதையோட இருக்க வேணும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்றது எல்லா டிஃபிகல்ட்டி எல்லாம் முடிக்க வேணும். முதலாவது உங்களுடைய மனம் எல்லாத்திலையும் இருந்து விடுபட வேணும். அதுக்கு பிறகுதான் அவுட் சைட்ல எல்லா இருக்கிறத பற்றி சொல்ல வேணும். என்னன்னு சொன்னா நாங்கள் கொஞ்சம் மற்றதை பற்றி கேர் பண்றோம், கவனம் எடுக்கிறோம். அது அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. பிராமண வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் தான். நான் நினைக்கிறேன் இது முக்கியம். எங்களுடைய முக்கியம் இதுதான். மகிழ்ச்சியாக இருப்பதுதான் முக்கியம். எங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேணும். தேங்க்யூ டிடி. शिव से मिलन मनाना, समय श्वास संकल्प सभी सेवा में लगाना, पवित्रता बरसाए जग में, पवित्रता बरसाए जग में, फरिश्ता झलक तुम्हारी, फरिश्ता झलक तुम्हारी, शिव पिता ने दी है तुमको, शिव पिता ने दी है तुमको, श्रीमत कितनी प्यारी, श्रीमत कितनी प्यारी, मीठे बच्चों प्यारे बच्चों। वो जो कर्मातीत स्टेज है, நாங்கள் கர்மாதீத நிலை அடைவதற்கு இது 3 பாகமாக இருக்கின்றது. நாங்கள் என்ன இந்த 3 பாகத்திலையும் அட்டைன் பண்ண வேணும். நாங்கள் நாங்கள் இந்த 3 பாகத்தையும் 3 விதத்துல நாங்கள் கர்மாத்தீத்த அடைகிறதுக்கு அனுபவத்தை செய்ய வேணும். இது மிகவும் முக்கியமானது. நாங்கள் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத நிலையிலையும் கூட நாங்கள் இந்த பெறுபேறுகளை பெறாவிட்டாலும் எங்களுக்கு எங்களுடைய கர்மாவால நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதுல லாப நட்டம் எது வந்தாலும் நாங்க கர்மத்தால பாதிக்கப்படக்கூடாது. கர்ம யோகியாக இருப்பவர் நினைவு செய்ய வேணும். சிவபாபாவோட நினைவு மூலம் எந்த நேரமும் நாங்கள் செயலை ஆற்றிக் கொண்டு இருக்க வேணும். நாங்கள் சந்தோஷமாகவும் எந்த சந்தோஷமாக இருக்க வேணும். நாங்க என்ன வேலை செய்தாலும் கூட சந்தோஷமாக இருக்க வேணும்.
நாங்கள் வந்து டெஸ்பரேட் பண்ணாத விதத்துல இருக்க வேணும். நாங்கள் வந்து அப்பால தங்கியிருக்க வேணும். பிரிந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்ல அது பியோண்டாக அப்பால சென்று கவனிக்க வேணும். பாராட்டு, அவதூறு, நஷ்ட லாபம் எதுவும் நமக்குள்ள இல்லாம தாக்கம் இல்லாத நிலையில நாங்க இருக்க வேணும். மற்றது கர்மாதீத்த நிலையில வேணும் என்று சொன்னா அதன் பலன் என்னென்று சொன்னா நாங்கள் வந்து மூன்றாவது ஸ்திதி என்னென்று சொன்னா சாரி நாங்க நாங்கள் இந்த சிவபாபா வந்து நம்மளை நாங்க வந்து எங்கட உடலையும் உடலை நாங்கள் பாபாவுக்கு உடல் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சரண்டர் பண்ண வேணும். நாங்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் செய்தாலும் கடின உழைப்பு செய்தாலும் நாங்கள் சரணடைந்து செய்ய வேணும். இதற்கு கடின உழைப்பு, நீண்ட பயிற்சி தேவை. அப்போதுதான் நாம் இந்த நிலையை அடைய முடியும். பிறகு நாங்க இந்த 3 ஸ்திதியில நடைமுறைக்கு அருகில செல்லும் போதுதான் நாம் இந்த உடலற்ற நிலை, விதை நிலை ஆகியவற்றை மட்டும் அனுபவிக்க முடியும். எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும், எவ்வளவு நல்ல பணிகளை நாங்க செய்தோம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. யாரும் கவனம் செலுத்தவில்லை. எங்களுடைய சீனியர் கூட அவ்வாறு பாராட்டினாலும் அதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். நாம் விஷயங்களை சொல்லி கவலைப்படுகிறோம். அதற்காக தாமாகவே இருக்கிறோம். அதாவது நாம் யோகாவில இருந்து வெகு அதுக்கு அப்பால செல்ல வேணும். நாங்க யோகாவில இருக்க வேணும், அதுக்கு அப்பால செல்ல வேணும். साकार के दिन जब याद आए तो स्नेह में अखियां भर आई, वो प्यार तुम्हारा याद आए। ओम शांति व्यक्ति परिवार ஓம் சாந்தி அவ்வியக்தி பரிவார். நாளைக்கு வந்து டியூஸ்டே அமர் வேளா 3:30 to 4:45 AM. இங்கிலீஷ் அவ்வியக்தி முரளி 5 to 6 PM. அவ்வியக்தி சில்ட்ரன் முரளி 5 to 5:15 PM. அதுக்கு பிறகு ஈவினிங் பக்தி 6 to 7:15 PM. ஈவினிங் வந்து ஹிந்தி சீரீஸ் வந்து 7:15 இருந்து 8:30 வரைக்கும் வழமை போல் ப்ரோக்ராம் நடக்கும். அவ்வியக்தி முரளி 1969 ஆண்டில் இருந்து மீட்டல் பல மில்லியன் மடங்கு பாக்கியமாம் அதிர்ஷ்டமம். தலைப்பு 16/5/1973. கடைசி நேர முயற்சி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது வந்து அவ்வியக்தி முரளி 16/5/1973 கடைசி முயற்சி. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதுண்டா நாங்க வந்து தந்தைக்கு நெருக்கமாக இருக்கிறது. இது கஷ்டமா? எங்கே இந்த அழைப்பு வந்ததுண்டு நாங்கள் இது எங்கே வந்ததுண்டு நாங்கள் பாப்ததா குழந்தைகளுடன் அதாவது நெருக்கத்துல வருவதற்கு அழைப்பை விடுவிக்கிறார். தன்னுடன் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் அனுபவம் செய்வதற்காக அழைக்கிறார். சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்க இந்த அழைப்பை ஏற்கவில்லையா? முழு கல்பத்திலும் ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட ஆத்மாக்கள் மூலமாக அல்லது சாதாரண ஆத்மாக்கள் மூலமாக அழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த அழைப்பு இப்பொழுது இல்லையென்றா
இனி எப்பொழுதுமே இல்லை. அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்றா நாம் பாபாவுக்கு அருகாமையில் இருப்பது. இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? அழைப்பின்படி நீங்க அங்கு சென்றடைய வேண்டும். பிற அனைத்தும் அழைப்பு கொடுப்பவரும் பொறுப்பாகி விடுகின்றது. தன்னை பாபாவுக்கு அருகில் எடுத்து செல்ல வேண்டும். அதாவது தன்னுடைய புத்தியை பாபாவுக்கு அருகில வைப்பதில் என்ன கஷ்டம்? ஒரு பொழுதும் சாதாரண மனிதனுக்கோ இன்றிலிருந்து நீங்க என்னுடன் இருக்க வேண்டும் என்று ஒரு பிரசிடென்ட் அழைப்பு விடுத்தாலும் கூட அவர் என்ன செய்வார்? அவர் நேரம் கடத்துவாரா? நேரம் கடத்தினால் என்ன செய்வார்? பாபாவினுடைய அழைப்பை எப்பொழுதும் ஏன் ஏற்றுக்கொள்றதில்லை? ஏதாவது கயிறுகள், பந்தனங்கள் இருந்து கொண்டு உங்களை தன் பக்கம் இழுக்கிறதா? குழந்தைகள் சக்திசாலியா அல்லது பாபாவா? சக்திசாலியிலும் சக்திசாலி யாரு? யார் எவ்வளவு சக்திசாலியாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து என்ன நன்மை கிடைக்க போகின்றது? நன்மையின் பிராப்தியில் அனுபவ சொரூபத்தின் ஆதாரத்துல, நன்மையின் அனுபவ சொரூபத்தின் ஆதாரத்தில அந்த கவர்ச்சியில கவர்ந்தெழுக்கப்படுவது பிராமண ஆத்மாக்கு அழகா என்ன? பிராமண ஆத்மாக்களுக்கு, சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கும் மாயா கூட எந்த ரூபத்துல தென்படுகிறது? காகித புலியின் அனுபவம் ஏற்படுகிறதா? சக்திசாலியான மாயை எனக்கு காகித புலியாக தோன்றுகின்றது என்று யாரென்றாலும் புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க கையை உயர்த்துங்கோ. மாயையை காகித புலியாக்கவில்லையா? அது உயிரற்றது ஆகவில்லையா? தன்னை புலியாக கருதுபவங்க பயப்படுவதில்லை. பிறர் பயப்படலாம். இன்னும் அதனிடம் மூச்சு இருக்கிறதா? அப்பொழுது மூச்சு வந்து விடுகின்றதா? இன்னும் அதனை மூச்சடைய செய்யவில்லையா? அப்பொழுது மூச்சு வந்து விடுகின்றதா? என்ன மூச்சு? அப்பொழுது மூச்சு வருகின்றதா? என்ன மூச்சு அடைய வைத்து விட்டீர்களா? உங்களை பொறுத்த மட்டும் அது இறந்து விட்டதா? எந்த அளவு இருக்கிறது? இறந்து விட்டதா? எரித்து விட்டீர்களா? அல்லது மூச்சையாக்கியுள்ளதா? 3 நிலை உள்ளது. சிலருக்கு மூச்சையாகி இருக்கின்றது, சிலருக்கு மரணம் அடைந்து விட்டது, சிலருக்கு எரிந்து சாம்பலாக்கி விட்டது. அதாவது பெயர் அடையாளம் இல்லாம ஆகிவிட்டது. இந்த நிலையில இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் தன்னை பாருங்க. மாயையை மூச்சை அடைய செய்வதற்கு பதிலாக நீங்க மூச்சையாக்கி விடுகின்றீங்களா? சதா சஞ்சீவி மூலிகையை உடன் வைத்திருந்தால் மூச்சையாக்க மாட்டீங்க. மூச்சை அடைய செய்பவர்கள் ஒவ்வொரு போதும் மூச்சை அடைய மாட்டாங்க. பிராமண வாழ்வின் காரியமே இதுதான். ஜென்மம் எடுப்பதற்கு முன்பே உறுதிமொழி எடுத்துறீங்க. தான் மாயாஜித், ஜெகஜித், ஆத்மா. இதுதான் இப்பிறவியின் லட்சியம் அல்லவா? இந்த காரியத்தின் ஜென்மம் எடுத்ததிலிருந்து செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது கடினமாகுமா என்ன? நல்லது. சதா விழிப்புடன் இருக்கக்கூடிய, சதா சர்வ சக்திகளில் சம்பன்னமான நிறைவு இருக்கக்கூடிய, சதா பாப்ததாவுடன் இருக்கக்கூடிய, சதா பாப்ததாவினுடைய காரியத்தில் கை கொடுக்கக்கூடிய, சதா சகயோகி, சதா வெற்றியடையும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்ததானுடைய அன்பும் நினைவுகளும் வணக்கமும். To those who constantly remain with Bap Dada, to those who constantly give their hand in Baba's task, to the elevated souls who are constantly cooperative and constantly victorious, Bap Dada's love,
remembrances, and namaste. Acha, Om Shanti. அச்சா ஓம் சாந்தி. Become full of the treasure of happiness. முழுமை மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவராகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். Constantly continue. தொடர்ந்து மாடுங்கள், பாடுங்கள். Experience the stage. உங்கள் இறுதி ரூபத்தின் ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள்.